நிறைய மக்கள் நம்ம வாழ்க்கைய சுலபமா ஒரு வாரங்கள்ல இல்ல ஒரு மாதங்கள்ல எப்படி மாத்துறது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, உண்மையான மாற்றங்கள் சில காலங்கள் பிடிக்கும். ஆனா நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, நம்ம வாழ்க்கைய மாத்துறதுக்கு 18ல இருந்து 24 மாதங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறது தான். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை ரிப்பீட்டடா செய்யறதால நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது மாற்றப்படும். அந்த மாதிரியான 5 விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். முதல் விஷயம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். ஏன்னா சக்சஸ் எவ்வளவு நமக்கு தேவையோ சக்சஸுக்கு தேவை நம்மளோட ஹெல்த்தியான உடம்பு. ஏன்னா ஹெல்த்தியான உடம்பு வச்சிருந்தாதான் நம்மளால சக்சஸை நோக்கி போக முடியும். முக்கியமான விஷயம், நீங்க வாரத்துக்கு 4ல இருந்து 5 தடவை எக்ஸசைஸ் பண்றத ஒரு பழக்கமா எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்க டயட்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்ஸையோ இல்ல பிரிசர்வ்ட் ஃபுட்ஸையோ சாப்பிட்றத கம்மி பண்ணணும். இன்னைக்கான காலகட்டத்துல நிறைய பேரு பிராண்டட் ஃபுட்ஸை சாப்பிட்றத ஒரு கெத்தா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிராண்டட் ஃபுட்கான மீட்டிங்ல எதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க? நம்மளோட ஹெல்த்தை பத்தி அதிகமா பேசுவாங்களா, இல்ல அவங்களோட இன்கம் அவங்களோட ப்ராஃபிட்டை பத்தி அதிகமா பேசுவாங்களா? ஆப்வியஸ்லி ப்ராஃபிட்டை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்த்தை பத்தின ஒரு கவலை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கம்பெனியோட ப்ராஃபிட் மட்டும்தான். நீங்க தூக்கத்தை நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா நார்மல் மனுஷனுக்கு 8 மணி நேரமாவது தூக்கம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்களோட அன்றாட வேலையை ஹெல்த்தியாவும் ஆக்டிவாவும் பண்ண முடியும். ஆனா நிறைய பேரு நம்மளோட தூக்கத்தை கம்மி பண்ணும், அதனால அப்போதான் நம்ம நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது எல்லாமே முற்றிலும் பொய்யான விஷயம். அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட உடம்ப கவனிக்க ஆரம்பிங்க. உங்க உடம்புல ஏதாச்சும் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா அதை கம்மி பண்ண ஆரம்பிங்க. அந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸை நீங்க எடுத்துக்க ஆரம்பிங்க. நிறைய பேரு அவங்களோட உண்மையான கெப்பாசிட்டியை விட கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களோட மனசை நீங்க ஒருநிலைப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. குறைஞ்சது 20 நிமிஷமாவது நீங்க ஏர்லி மார்னிங்ல சன்லைட்ல ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா விட்டமின் டி கிடைக்கிற ஒரே சோர்ஸ் நம்மளோட சன்லைட் தான். நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் மேல சொன்ன எல்லா விஷயமும் காசு கம்மியாவோ இல்ல காசே இல்லாம கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதை நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்க வாழ்க்கை மாறத உங்களால பார்க்க முடியும். செகண்ட் விஷயம் லே ஒன் பிரிக் அ டே. அதாவது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கோலை நீங்க வச்சிருப்பீங்க. நீங்க நிறைய சம்பாதிக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க உங்க வேலையை விட்டுட்டு புது கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி நம்ம பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு ஒவ்வொரு செங்கலா நம்ம வைப்போமோ, அதே மாதிரி நம்மளோட பெரிய கோலை அச்சீவ் பண்றதுக்கு டெய்லியும் ஒரு சின்ன ஆக்ஷனை நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க டெய்லியும் இந்த சின்ன சின்ன ஆக்ஷனை பண்றதால ஒரு காலம் தாண்டும் போது உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணிருப்பீங்க. மூணாவது டிப்ஸ் டூ ஜர்னல் அண்ட் மெடிடேட் டு கெயின் கிளாரிட்டி. நீங்க அன்றாடம் நிறைய நெகட்டிவான விஷயங்களையும் உங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு இருக்கீங்க. இது காலப்போக்குல உங்க மைண்ட நெகட்டிவிட்டியால ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ரெகுலரா உங்க மைண்ட எம்டி பண்ணியே ஆகணும். அதனால நீங்க மெடிடேட் பண்ணும்போதும் ஜேர்னல் பண்ணும்போதும் உங்களோட எண்ணங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதை உங்க நோட்ல எழுதும் போதும் உங்களோட மெடிடேஷன்ல நீங்க அதை கவனிக்கும் போதும் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே வெளியே போக ஆரம்பிக்கும். உங்களோட மைண்ட் எம்டி ஆக ஆரம்பிக்கும். உங்க மைண்ட நீங்க எம்டி ஆக்குறதால ஃபர்தரா அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்க மைண்ட்ல ஸ்பேஸ் இருக்கும். அதனால நீங்க மற்ற விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாம உங்களால சக்சஸ் நோக்கி ஈஸியா போக முடியும். ஃபோர்த் டிப் என்னன்னா, யூ ஷுட் ஸ்பெண்ட் 30 minutes a day to learn about an marketable skill. சக்சஸ் எப்பவுமே ஒரு புத்திசாலிகளுக்கோ இல்ல பலசாலிகளுக்கோ போறது கிடையாது. சக்சஸ் எப்பவுமே திறமசாலிகளுக்கு தான் போகுது. நீங்க ஏதோ ஒரு வேல்யூபிளான விஷயத்த மத்தவங்களுக்காக வச்சிருக்கும் போது மத்தவங்க அந்த வேல்யூபிளான விஷயத்த வாங்கிக்க உங்களுக்கு பே பண்ண தயாரா இருப்பாங்க. திறமசாலிகள் எப்பவுமே நிறைய ஸ்கில்ஸ கத்துட்டு இருப்பாங்க. நீங்க நிறைய ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்கு வேல்யூ கொடுக்கற புது புது ஸ்கில்ஸ கத்துக்கிறதுக்காக ஒரு நாள்ல நீங்க 30 நிமிஷம் ஒதுக்கியே ஆகணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்றதா இருக்கலாம், இல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ டெவலப் பண்றதா இருக்கலாம். அஞ்சாவது விஷயம், டோன்ட் ட்ரை சோ ஹார்ட். நீங்க கஷ்டப்பட்டு எல்லா சந்தோஷத்தையும் விட்டுட்டு நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நிலை இல்லாத ஒரு விஷயம். நீங்க ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பணக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது இதுதான். அதனால எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருங்க. உங்களோட சக்சஸ் நோக்கி நீங்க போய்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அந்த ப்ராசஸ் ஆஃப் சக்சஸ் தான். அதனால உங்க வாழ்க்கையில கிடைச்ச இந்த மூமெண்ட்டுக்கு நன்றியோட இருங்க.
நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிச்சாதான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல ஹெல்த் வச்சிருக்கிறதும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறதும், கொஞ்சம் காசு வச்சிருக்கிறதும் தான். அதுக்காக நான் சக்சஸ நோக்கி போக வேணாவா அப்படின்னு கேட்காதீங்க. சக்சஸ நோக்கி போங்க. சக்சஸ் அடையிறது தான் சந்தோஷம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நீங்க நன்றியுடன் இருக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ லைஃப்பில் நாம் எல்லாரும் வெற்றி அடையணுன்ற வாழ்த்துக்களோடு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தென் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தா மட்டும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் இந்த ஒரு வீடியோ நமக்காக பண்ண ஒரு ரேஷ்மன் மணின்றவர், அவருக்கு பர்சனலாகவும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவரோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் சேனல் கூட செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். ஸ்டே கிரவுண்டட்.